3 நாட்களுக்கு பிறகு. ஏட்டி, இப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா என்னட்டி ஆக போகுது? அவன் என்ன திரும்பி வரவா போறான்? எங்க கூடத்து மேல் வெளிக்கே வந்துருட்டி, எல்லாரும் போயிருவோம். ஆமா, உன் மவ 2 கோடிக்கு ஃபேக்டரிலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாம் போய் திறந்து நடத்தணும்லாமா. நீயும் வந்துரு எங்க கூடயே. மாட்டேன் மாட்டேன், நான் வரவே மாட்டேன். அவர் வாழ்ந்த இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன். அப்படி சொல்லாதம்மா, உம்மா அவளுக்காகவாது வாம்மா. கடைசி என் தம்பி என்ன சத்தியம் வாங்கினா? மகாராஜனை கல்யாணம் பண்ண தானே சத்தியம் வாங்கினா? அப்ப நீயும் அங்க வந்துரு. மாட்டேன் மாட்டேன், அவர் வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன். அத்தை, தர்ஷினிக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. அவளுக்கு அங்கதான் வேலை இருக்கு. அவளை இங்க போட்டீங்கன்னா அவளுடைய எல்லா கனவும் உடஞ்சி போயிரும். அவளுக்காக வாங்க. வாரேன், அவளுக்காக இல்லை, நீங்க கூப்பிட்டதுனால வாரேன் மருமவனே. உங்களுக்காக வாரேன். உங்களை பத்தி என் வீட்டுக்காரர் பேசாத நாளே கிடையாது. எப்போ பார்த்தாலும் புகழ்ந்து புகழ்ந்து பேசுவார். அவர் மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அவர் அதை வெளிப்படுத்தினதே கிடையாது. ஆனால் உயிர் போகும்போது அவர் சத்தியம் வாங்கிட்டு செத்துட்டாரு. உங்களுக்காக நான் வாரேன், அங்கே வாரேன், அங்கேயே இருக்கேன். சரி, உனக்கு தேவையான துணிமணியெல்லாம் எடுத்துக்கோ. வீடு இருக்கட்டும், நம்ம யாராவது ஆள் விட்டு அப்பப்போ வீடை சுத்தப்படுத்திக்கிடுவோம். சரி மைனி. தரசினி, போய் அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைமா. சரி அத்தை. எங்க எல்லாம் முடிஞ்சதுல, கிளம்பிடுவோம் இன்னைக்கு நைட்டு. சரி வடிவு. மகாராஜா, நீ தான்ப்பா எல்லா வேலையும் பார்த்துக்கிடணும். ஆரியா பொண்டாட்டி மாசமா இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் நான் வர வேண்டான்ட்டேன். நீ தான் எல்லாம் பார்த்துக்கிடணும். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வை. என்னென்ன வேணுமோ ஒரு வண்டி பிடிச்சி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். அங்கே நமக்கு இல்லாத வீடா? நம்ம வீடே பங்களா மாதிரி இருக்கு, கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அத்தை எங்கனாலும் தங்கிட்டு போட்டோம். சரி சித்தி. மகாராஜா தான் பாவம், அவங்க முகத்தையே பார்க்க முடியல. இப்படி எங்க அப்பா ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு சாவாரா? விளங்காத மனுஷனா இருக்காரு. அத்தா மூஞ்சிலேயே முழிக்க முடியல. கன்சிகா சிப்ஸ் சாப்பிடுறியாமா? வேண்டாம் முதலாளி ஐயா, மண்டக்கட்டு ஐயா. நான் இப்போ உனக்கு சிப்ஸ் ஊட்டி விட்டாலும் எவன் கேட்க முடியும்? இது நம்ம பேக்கரி, நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டோம். போன வாட்டி உனக்கு இட்லி ஊட்டி விட்டதுக்குன்னா அந்த கிளவி அந்த வரத்துக்கு வந்தா. ஆமா ஐயா. அதுவும் கையில அடிபட்டதால ஊட்டி விட்டேன். அதை பெரிய விஷயமா ஆக்கி என் பொண்டாட்டி கிட்ட என்கிட்ட சண்டைய போட வச்சு என் பேக்கரிய புடுங்கி எப்பப்பா கிளவி என்ன வரத்துக்கு வந்தது. சை, நினைச்சாலும் எரிச்சலா இருக்கு. அது எல்லாத்தையும் விடுங்க முதலாளி ஐயா. ஆட மண்டகட்டு மாமா பேக்கரியில் உட்காந்துருக்காரு. பேக்கரி எப்படி கிடச்சிது? கீதாக்கா கள்ளி காசு இல்லை பேக்கரி கிடைக்கல நம்மக்கிட்ட உட்காந்து இழுவிக்கிட்டு இருந்தது. இங்கே புருஷனை கொண்டு கடையில் உட்கார வச்சிருக்கு. மாமா மாமா நெட்டக்கால் மாமா. நீயா? என்ன சொல்லு. ஐயா மண்டகட்டு மாமா, பேக்கரி வாங்கியாச்சு போலுக்கு. அக்கா ஒரு வாரத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அக்காலைங்க. அக்கா எந்த அக்கா? சொர்ணாக்கா, கீதாக்காவை தான் சொல்லுது. கீதாக்கா பூத்தாக்கா எந்த அக்காவும் கிடையாது. இது எங்க பேக்கரி, மேல எழுதியிருக்கு பேரப்படி. HASIKA. சரியா படிக்க தெரிலையே. என்ன பேர் வரும் தெரிலையே. கிஸ்பிசி. உன் மாற கிஸ்பிசி கன்சிகான்னு போட்டிருக்கு. கேட்ட இவ ஊர்ல நான் 10ஆம் கிளாஸ் படிச்சேன், இத்தனை மார்க் எடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுத. இது கூட படிக்க தெரில. அதெல்லாம் உமருக்கு தேவையில்லை. என்னதுன்னு சொல்லுங்க. கன்சிகாவா? ஆமா, இது கன்சிகா பேக்கரி. கன்சிகா தான் ரூபா கொடுத்து இந்த பேக்கரியை வாங்கியிருக்கா. அதனால இது கன்சிகா பேக்கரி. கீதாலாம் இந்த பக்கம் வந்தா காலம் முறிச்சிருவேன்னு சொல்லிருங்க. அவ என்ன பாடுபடுத்தினா தெரியுமா? என் மாமா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீரு? நீ வாய மூடு. நீ ஜெயில கிடந்தனே கம்மல் அது இதுன்னு வித்து உன்னை காப்பாத்துறதுக்கு 1 லட்சம் பெரட்டினால. இப்ப என் பேக்கரிக்காக ஏதாவது பெரட்டலாம்ல? ஒன்னும் செய்ய மாட்டா. அவளுக்குன்னா அவ எல்லாம் செஞ்சுக்கிட்டு வா. புருஷன் அப்படியே அனாதையா விட்டுருவா. சரியான சுயநலவாதி கீதா. எனக்கு மட்டும் அக்கா கம்மலை விற்காம இருந்திருந்தா உனக்கு தான் பேக்கரிக்கு ரூபா கொடுத்த பாரு மாமா. கிழிச்சா இந்த பிள்ளை அவளுக்கு லாட்டில விழுந்த துட்டு அப்படியே என் கையில கொடுத்தா தெரியுமா? இவளுக்கு இருக்கிற பாசத்துல பாதி கூட அவளுக்கு கிடையாது. அவளுக்கு எந்த நேரமும் ஊர்காட்ட சுத்தணும், திங்கணும், தூங்கணும், புருஷனை போட்டு அடிக்கணும். இதுதான் அவளுக்கு வேலை. என்ன ரொம்ப ஓவரா பேசுறீரு? ஒரு காலத்துல நீர் அந்த அக்காவை போட்டு அடிக்கலையா? அந்த அக்கா இப்ப பேக்கரி வச்ச உடனே நீர் அடிச்சுக்கிட்டு இருக்கிற. அந்த அக்காவை என்ன அடிப்பறி அப்படிலாம் கடந்து கத்துவீரு எனக்கு தெரியாதோ? ஜான்சராணி ஊருக்கு புதுசு, ஆனா நான் பழசு, எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா உடனே என்கிட்டயே வந்துருவீங்களா எல்லாரும்?
பேக்கரி கன்சிகாவோடது. கீதா அந்த பக்கம் வரக்கூடாது போய் சொல்லிருப்பதுக்க. மண்டகட்டு மாமா நீர் ஓவரா போறீரு. ஓடங்கிட்டு எல்லாரும். பூ 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 பேக்கரியில பூ கூட விற்கிறாங்களா? அவ ஒரு மெண்டலு சும்மா புன்னு கத்திட்டாடப்பா. கேட்டா இதுதான் என் ஸ்டைலும் வாங்கடி போவோம். கீதாக்கா கிட்ட போய் முதல்ல சொல்லணும். வந்தாங்கன்னா இந்த அக்கா இவரை தூக்கி போட்டு மிதிச்சுவிடும். அதெல்லாம் இனிமே நடக்காது. இவர் ஓவரா பேசிட்டு கிடக்காரு. என்ன ஆவ போத தெரில. இந்த கீதாவை முதல்ல இந்த பேக்கரியில் உட்காருன்னு கேட்காம இப்போ புதுசாக ஒருத்தையே உள்ளே விட்டா. இனி வாழ்க்கையிலையும் பங்கு தான் போ. முதலாளி ஐயா, எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் கோவப்பட்டீங்க? அவங்களாம் நம்ம அக்காவுடைய தோழிகள். இவ்வளவு எல்லாம் விளங்காத பொம்பளையாளு, நல்ல மூட்டி முட்டி விடுவாளுவோம். இவ்வளவு கூட சேர்ந்துதான் அவளே கெட்டு போயிட்டா தெரியுமா? இவ்வளவு இந்த பக்கம் விடக்கூடாதா, கீத்தாளி இந்த பக்கம் விடக்கூடாது. பேசாம எப்பவும் போல நீங்க அக்கா கூடயே இங்க வியாபாரம் பார்க்கலாம். நான் எப்பவும் போல கடையில வேலை பார்க்கறேனே. நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணுதீங்க முதலாளி ஐயா. சும்மா இருக்கு அன்சிகா, எனக்கு எல்லாம் தெரியும். திருப்பி கீத்தால கடையில விட்டா ஓனர் மாதிரி ஆடுவா, அப்புறம் உன்னைய போட்டு பாடாப்படுத்துவா. அப்படி 1.5 லட்சம் கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும். எனக்கு எல்லாம் தெரியும், நீ பேசாம கடை. என்னமோ போங்க. தனிமையிலே இனிமே காண முடியுமா? என்னால் முடியும். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு புருஷனையும் வீட்டை விட்டு விரட்டிட்டு ஜாலியாக சோஃபால படுத்துருக்கிறது தனி சுகம். நாராஜா நாராஜா எப்போதும் நான் தனி கட்டு ராஜா. ஆமாம், நீங்கள் தனியாக கிடந்து ஆடிட்டுரு. அங்கே மண்டகட்டு மாமா பேக்கரியே நடத்திட்டு இருக்காரு தெரியுமா? ஐ, என் புருஷ பேக்கரி வாங்கிட்டாரா? சூப்பர் சூப்பர். லூசு கீதாக்கா, அவர் பேக்கரியை வாங்கிட்டு கன்சிகாரம் போர்டு வச்சிருக்காரு. கன்சிகா ஏதோ பணம் கொடுத்தாலாம். நீனுமா அவ்வளவுதான். என்ன டீ உளறிட்டு இருக்கீங்க? ஆமாம், நாங்கள் உளறத நீ ரொம்ப தெளிவாக இருக்க. கன்சிக்காக ஏதோ 1.5 லட்ச ரூபா கொடுத்தாலாம். பேக்கரியே வடிப்பாட்டிக்கிட்டு இருந்து உன் புருஷன் மீட்டுட்டாரு. இப்போ கன்சிகா பேக்கரின்னு போர்டு வச்சு அவங்க 2 பேரும் கடை நடத்துகிறாங்க. நீ அந்த பக்கமே போகக்கூடாதான். போனால் உன் காலை முறிச்சிருவாரான்னு சொன்னார். என்ன கொழுப்பு இருக்கும் இவருக்கு? வடிவமி யாரை கேட்டு பேக்கரியே அவருக்கு கொடுத்துச்சு? அது எனக்கு வச்சு கொடுத்த பேக்கரி தானே. அது எனக்காக தான் நான் வச்சு கொடுத்தாங்க. 1 லட்சம் கொடுத்தா பேக்கரி அவருக்கு சொந்தமாயிருமா? வடிவு பாட்டிலாம் ஊர்லேயே கிடையாது, எங்கேயோ போயிட்டு. நீ பேசாமல் ஈரி உன் புருஷன்ட்ட ஒழுங்காக நல்ல விதமாக பேசி அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு சமாதானப்படுத்தி 2 பேரும் பேக்கரியை நடத்துகிற வழியாக பாருங்க. மெண்டல் கணக்காக எதுவும் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு என் புருஷன் செத்தாரு என்கிட்ட அடி வாங்கி. ஆனால் உனக்கு ஓடதான் தெரியும் இவளுக்கு. இந்த ஓட்டம் ஓடுது. அவர்கிட்ட போய் 4 ஏச்சு வாங்கிட்டு வருவா. நம்ம என்ன செய்யப்போ? புகழ் சொன்ன மாதிரியே எனக்கு மகாசரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதை நான் எப்படி அவர்கிட்ட சொல்கிறது? 3 நாள் அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. எங்கே போயிட்டாருன்னு தெரியல. நானே போய் எப்படி சொல்கிறதுன்னு ரொம்ப தயக்கமாக இருக்குது. அவர் வந்ததும் இந்த ரோஸ் அவருக்கு கொடுத்து கண்டிப்பாக நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஆனால் டேடியை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. இனியால் வா புகழ். என்னத்தை மறைச்சு வைக்க? ஒன்றும் இல்லையே. ஏ லூசு, ரோஸ் புக்கியா தான் பின்னாடி நல்லா தெரியுதா? இதை மறைச்சு வர வைக்கணுமா? ஓ அதுவா? அது ஒன்றும் இல்லை, வர வழியில் இருந்தது, சும்மா வாங்கினேன். பத்தியா என்கிட்டே கதை விடுற பத்தியா? நேற்று தானே உன் மண்டையை கழுவி விட்டுட்டு போனேன், உடனே ரோஸ் வாங்கி வச்சுட்டு போல. சும்மா இருப்புகள், நீ பாட்டுக்கு என்னலாமோ சொல்லிட்ட. நானும் அவசரப்பட்டு ரோஸ் வாங்கிட்டேன். மகாசர் வேற 3 நாளாக ஊர்லேயே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. நான் ஏதாவது சொல்ல போய் அவர் வேண்டான்ட்டாருன்னா? லூசு, அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் நம்ம வீட்டுக்குள்ள கூட செவையேறி குச்சி விழுந்தாரு பத்தியா? அப்போ அவர் மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே. அவர் ஒரு ஜென்டில்மேன், ரொம்ப நல்ல மனுஷன். அதுவும் உன்னை போய் பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? நீ ஒரு டாக்டர், அழகுன்னா அப்படி ஒரு அழகு, உன்னைய போய் யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? வெண்ணிலாவை மட்டும் நான் லவ் பண்ணலன்னு வச்சுக்கோய, உங்க அப்பா வேற ஒரே பிடியா பிடிச்சாரலா, உன்னையதான் கல்யாணம் பண்ணணும்னு. கண்டிப்பா உன்னதான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். லூசு, நானும் சீரியஸாக தான் பேசிட்டு இருக்கேன். அவரு தான் ப்ரொப்போஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணாத. அப்படிலாம் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ கிளம்பி ஆயிருவ. அவரை பார்த்தாலே கொஞ்சம் பயந்த ஆள் மாதிரி தான் தெரியுது. அது இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவருக்கு தைரியமா பேசவே மாட்டாரு. நீயே கொண்டு பொக்கேவை நீட்டிரு.
மனுஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாரு. அப்பாவை எப்படி சமாளிக்கிறது? அப்பாவை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. நான் இப்போ இப்படி துணிஞ்சு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே நீ தான். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னையே தான் எனக்கு பேசி வச்சுருந்தாங்க. இப்போ நீ அப்பாக்கிட்டேயே தைரியமாக வெண்ணிலா விஷயத்த சொல்லிட்ட. அதனால அந்த விஷயமும் கிளியர் ஆயிட்டு. ரெண்டாவது, மகாசாரை பற்றி நீ நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண. இந்த 2 விஷயமும் தான். இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் நீ தான். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பேசி வச்சது, அந்த பிரச்சனைலாம் நீங்கிட்டு உங்க அப்பாட்ட நான் தைரியமா பேசிட்டேன். அதை நீ மைண்ட்ல இருந்து எடுத்துரு. எப்படினாலும் உங்க அப்பா உனக்கு ஒரு மாப்பிளையே தானே பார்க்க போறாரு. அது ஏன் மகசரா இருக்கக்கூடாது? ஆனால் அப்பா டாக்டர் மாப்பிள்ள தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வேற வேலை இல்லை. உங்க அப்பாவும் அவர் மண்டையும் பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. தேவையில்லாத பேசாத புகழ். சரிம்மா, உங்க அப்பா மண்டையை பத்தி பேசல. உங்க அப்பா மண்டை அழகான மண்டை. போ இங்க பாரு, மகசர் ஊர்ல இருந்து வந்த உடனே பொக்கைய கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிரு. காலத்தை கடத்தாத சொல்லிட்டேன். பயமா இருக்கு. நான் சொல்லும்போது நீ என் கூட வருவியா? ஏ லூசு, அந்த மாதிரி ஒரு அழகான சீன் நடக்கும்போது நாங்க நின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்காது. நீங்க 2 பேரும் பேசுறதா நல்லா இருக்கும். நான்லாம் வரமாட்டேன். எனக்கு துணைக்கு யாராவது வேணும். உன் லவ்வர் வெண்ணிலாவை தான் அனுப்பி விடுறியா? அவ ஒரு அரமெண்டல். அவளெல்லாம் நீ கூட்டிட்டு போனீங்கன்னா நீ சொல்ல வந்த விஷயமே மறந்துடும். அவளுக்கு குரல் நல்லா மாறினதுக்கு அப்புறம் அவன் நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்கா. சரி சரி, நீ ரொம்ப பயந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத. காலையில பாப்போம். அவர் ஊர்ல இருந்து வந்துட்டாருன்னா சொல்லு, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன். நான் தூரமா நின்னுக்கிறேன். நீ போயிட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு. சரியா? இப்ப தூங்கு. இது ஒரு சந்தேகம் பிடிச்ச பூனமோ தேவி. நான் யார்கிட்ட பேசுறேன், எங்க போறேன்னு என்னையவே வந்து பாத்துக்கிட்டு இருக்கு. சை சு, ஓடு. பாவம், அதை விரட்டாத. இத பாவும். இது சரியான கேடி பூனை. இதுக்கு ஒரு நாள் முடிவு கட்டுறேன். போமா சமந்தா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. போ போ. ரொம்ப பொசசிவான பூனை. உன்னை தேடிதான் வந்திருக்கு. போ பூனை புருஷா. மண்டே உடைச்சிருவேன். பூனை புருஷான்னு கூப்பிடாத, எரிச்சலா இருக்கு. பூனை புருஷா, பூனை புருஷா. பூனை புருஷான்னு கூப்பிட்டீங்கன்னா உனக்கு நான் சாபம் விட்டுருவேன். உன் ப்ரொபோசலை மகசார் ஏற்க மாட்டாரு. வாய ஃபினாயில் போட்டு கழுவு. ஆளு மண்டையும் பாரு. போ. சும்மா விளாண்டேன். உடனே பயந்து நாளைக்கு போகாம இருந்துடாத. நீ நாளைக்கு கண்டிப்பா போய் பேசுற. இவன் ஒருத்தன் எதையாவது சொல்லி குழப்பிட்டு இருப்பான்.